இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து பூரி மசாலா செஞ்சு பாருங்க. ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்து பாதியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ் எடுத்து நல்லா ஊற்றி ஒரு கொதி வந்ததும் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்றும் பாதியமா மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். கொஞ்சமா தண்ணி மாதிரி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இருக்க இன்னும் கட்டியாயிடும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான பூரி மசாலா ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.